ஒரு அழகான பசுமையான காட்டுல குட்டி சுண்டெலி சுந்தரம் வாழ்ந்து வந்தது. அது ரொம்ப புத்திசாலி, ரொம்ப சுறுசுறுப்பு. அதே காட்டுல பெரிய யானை ராஜாவும் இருந்தது. அது பலசாலி, ஆனா ரொம்ப சோம்பேறி. அப்போ காட்டுல ஒரு பெரிய அறிவிப்பு வந்தது. இன்று மாலையில் பழவிழா. சுண்டெலி சுந்தரம் குதிச்சு நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சது. ஆனா யானை ராஜாவா, ஐயோ ரொம்ப கஷ்டம், நான் தூங்குறேன்னு படுத்துக்கிட்டது. பழம் பறிச்சு பறிச்சு சுண்டெலி கொஞ்சம் சோர்ந்து போச்சு. அப்போ அதுக்கு ஒரு ஐடியா வந்தது. யானை அண்ணா, உங்க தும்பிக்கை இருந்தா சுலபமா பழம் பறிக்கலாம், நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சுண்டெலி சொன்னது. அது உடனே வேலைக்கு வந்தது. யானை தும்பிக்கையால் பழம் பறிக்க சுண்டெலி வேகமா ஓடி சேகரிச்சது. பாருங்க, பழங்கள் மலை போல குவிஞ்சிடுச்சு. சிங்கராஜா அறிவிச்சது, இந்த வருட சூப்பர் ஹீரோ சுண்டெலி சுந்தரமும் யானை ராஜாவும். எல்லா விலங்குகளும் சேர்ந்து கொண்டாடினாங்க. ஏன்னா ஒற்றுமையாயிருந்தா எதுவும் சாத்தியம். நினைவில் வையுங்கள் குழந்தைகளே, சேர்ந்து வேலை செய்தால் பெரிய வெற்றி நமக்கே. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கதையோட சந்திப்போம்.